நாம் என்னதான் நல்லது செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு சில கும்பல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம், வேறு சிலராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யாமல் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதர்களை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வந்தார். இப்போ அவருக்கு ரொம்ப வயதாகிடுச்சு. வயது மூப்பு காரணமாக இறக்கவும் செஞ்சிடுறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய பையன் அரியணை ஏறுறாரு. இப்போ என்னென்னா, அந்த இளைஞனாக இருக்கிற அந்த ராஜா அவங்க அப்பாவோட நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட தேடி தேடி நிவர்த்தி பண்ணுறாரு. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளையும் தூர்வாடுறாரு. அங்கே இருக்கிற சாலைகள், அதாவது கிராமத்துக்கு போகிற அந்த சாலைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே மேம்படுத்துகிறாரு. ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்கிறாரு. அங்கே இருக்க விவசாயிகள் எல்லாருக்குமே நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சில வருடங்கள்லேயே அந்த நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்துட்டாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்படியோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சிட்டோம், கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு சில நாட்கள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே நகர்வலம் போவார். அந்த மாதிரி ஒரு நாள் சாயங்கால நேரம் அப்படியே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த தெருக்கள் வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்குற இடமெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அங்கே இருக்கிற சாலைகள்லாம் அவ்வளோ தூய்மையாக இருக்குது. எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஆறுகளாகட்டும், அங்கே இருக்கிற ஏரிகளாகட்டும் எல்லாமே தூர்வாரப்பட்டு ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி, எப்படியோ நம்முடைய ஆட்சி காலத்தில் இந்த நாட்டை ஒரு பொற்கால ஆட்சியாக அமைச்சிக்கிட்டு வரோம், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வழியில் ஒரு சின்ன கும்பல் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே மாற்றி மாற்றி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த கும்பலாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க பேசுகிறத கேட்டு இவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாரு. என்னென்னா, ஒவ்வொருத்தரும் மன்னரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம மன்னருக்கு கொஞ்சம் கூட திராணியே இல்லை, அவர் என்னடானா இங்கே அரண்மனையிலே இருக்கிறாரு, வேறு நாட்டுக்கு போய் சண்டை போட மாட்டேங்கிறாரு, அவருக்கு வீரமே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்னடானா, நம்ம மன்னர் இந்த குளம் குட்டைகளை தூர்வாரதுலேயே அதிகப்படியான நேரத்தை செலவிடுறாரு, அவருக்கு வேறு வேலையே இல்லை போல், மற்றபடி நாட்டை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழி செய்யலாம், அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பல விதமான குறைகளை மன்னர் மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது கேட்ட உடனே மன்னருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ நாள் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் இப்போ எல்லாருமே இவரை குறை சொல்கிறத கேட்ட உடனே இவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அந்த கூட்டத்துலேருந்து கலைஞ்சு அப்படி வெளியில் போயிட்டார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலடைஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தில் உட்காந்து அப்படி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் அவருடைய அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னென்னா, இவ்வளோ நாள் அவர் நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாமே இப்போ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க அவருக்கு அழுகு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க வராங்க. அவங்க இங்கே உட்காந்துருக்கிறது மன்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பக்கம் உட்காடுறாங்க. ராஜா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ மன்னருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த வயதான அம்மா நாம தான் ராஜான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம மனசில் இருக்கிறத இவங்ககிட்டயாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வயதான அம்மா கிட்ட, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறேன். ஆனால் என்னடான்னா, இந்த நாட்டு மக்கள் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் அவருடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் அதை நான் சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ மன்னருக்கு, சரிங்கம்மா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை நான் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. இப்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இவங்களுக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அந்த ரூமில் மெத்தை, கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற அந்த பணிப்பெண்கள் அவங்க எல்லாத்தையுமே இவங்க மேற்பார்வை பார்த்துக்கணும், அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. சரி, இது சுலபமான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவங்ககிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, அம்மா, நீங்கள் எனக்கு ஏதோ சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க,
இல்லைம்மண்ணா இப்போ சொன்னால் சரியாக இருக்காது, எனக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்னென்னா ஒரு சில வாரங்கள் அந்த அம்மா வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வேலையே கிடையாது, எப்பவுமே சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான். ஒரு சமயம் மன்னர் வந்து அந்த அம்மாவை மீட் பண்ணுறாங்க. என்னம்மா எப்படி போயிட்டுருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னம்மண்ணா இந்த வேலையே எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு அவங்கள மேற்பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த வேலையே எனக்கு பிடிக்கலம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட ரொம்ப சலிச்சிக்கிறாங்க. உடனே இவருக்கு சரி இவங்களால இந்த வேலை செய்ய முடியல போல், நம்ம வேறு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நந்தவனத்தில் போயிட்டு பூக்கள் பறிச்சுட்டு வர அந்த வேலையை கொடுக்குறாரு. அதையுமே அந்த அம்மா ஒரு சில நாட்கள் செய்கிறாங்க. மறுபடியும் மன்னர்கிட்ட வந்துட்டு, மன்னா இந்த பூக்கள் பறிக்கிற வேலையும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க, தினம் தினம் காலையிலையும் சாயங்காலமும் ஒரே இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வண்டுகள் எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, அந்த வண்டுகளோட அந்த கீச்சு குரல் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேறு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க. சரி வேறு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு வேலையாக மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த வேலையிலையுமே அந்த வயதான அம்மா வந்து நிரந்தரமாக வேலையே செய்யலை. ஒரு சில நாட்கள்லேயே இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேறு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் மன்னர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாளடைவில் மன்னரை குறை சொல்கிறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க எனக்கு ஒருங்கால ஒரு வேலையை கூட உங்களால் போட்டு தர முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு மன்னரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப வயதான மனிதர், உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சின்ன சின்ன வேலைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதாவது அது வேலைகளே கிடையாது, நீங்கள் தினம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரதானமான வேலையாக இருக்குது, ஆனால் நீங்கள் அதையுமே ஒழுங்காக செய்யாமல் எப்போவுமே சாப்பிட்டு என்னை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னை குறை சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அந்த அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, மன்னா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இப்போ என்னென்னா நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வேலையை வந்து மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் என் மேலே அந்த எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை கொஞ்சமாவது குறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, இல்லைங்களே நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேலையை மாற்ற சொன்னாலும் நான் உங்களை சரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் எந்த குறைப்போடு நான் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மன்னர் சொல்கிறாரு, இல்லைம்மா என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் தான் இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இப்போ அந்த வயதான அம்மா சொல்கிறாங்க, இதுதான் மன்னா மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் இந்த ஊரில் ஒரு சில பேரை நீங்கள் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, அவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு கிடையாதுங்க, அதை உணர்த்துறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வேலை கிட்ட அரண்மனைக்கு வந்தேன், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க, உங்கள் மனசாட்சிப்படி நன்மை செஞ்சுக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களோட பேச்சினால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த மன்னர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. மன்னருக்கு அப்போ தான் புரியுது, அன்னையிலிருந்து யார் என்ன சொன்னால் என்ன, நான் என் மனசாட்சிப்படி நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு நல்லாட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சிக்கு நேராகவே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி குறை சொல்கிற ஒவ்வொருத்தரோட பேச்சுக்களையுமே நீங்கள் காதில் வாங்கிட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. உங்கள் மனசாட்சிப்படி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருங்க. கண்டிப்பாக எந்த விஷயங்களும் உங்களை வந்து பாதிக்காது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.